ஸ்ரீமாத்ரே நமக. அதாவது முக்தி பெறக்கூடிய ஸ்தலங்கள், முக்தியை தரக்கூடிய ஸ்தலங்கள் என்னென்னு பார்ப்போம். அதாவது திருவாரூர்ல பிறக்க முக்தி, அதாவது திருவாரூர்ல யார் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு முக்தி. சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி, அதாவது சிதம்பரம் போய் அங்க இருக்கக்கூடிய நடராஜரை வணங்கி சுவாமியை பிரார்த்தனை பண்ணா நமக்கு தரிசிச்சதுனால முக்தி கிடைக்கும். திருவண்ணாமலை நினைக்க முக்தி, எங்க இருந்தனாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தனாலும் அண்ணாமலையாரே அப்படின்னு திருவண்ணாமலையை நினைச்சாலே, அண்ணாமலையாரை நினைச்சாலே நமக்கு முக்தி. திருவண்ணாமலை நினைக்க முக்தி. அடுத்து காசி இறக்க முக்தி, யாராவது ஒருத்தவங்க காசியில போய் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு 100% முக்தி. அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப வயதானவர்கள், ரொம்ப முடியாதவர்கள் காசியில போய் தங்கி இருப்பாங்க. ஏன்னா காசியில தங்கி இறந்துடலாம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.